கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள் பெருகி, ஆண்டவரே இதற்கு மேல் இந்த பிரச்சனையை சமாளிக்கவோ அல்லது இந்த மனிதர்களை எதிர்கொள்ளவோ எனக்கு பலனே இல்லை, நான் என்ன செய்வது என்று கூட எனக்கு தெரியவில்லை, நான் எவ்வளவோ காரியத்தை என்னுடைய மாம்ச புயத்தினால் செய்து பார்த்து விட்டேன், என்னுடைய அறிவினால் செய்து பார்த்து விட்டேன், நான் எவ்வளவோ பொறுமையாய் எடுத்து சொல்லி பார்த்து விட்டேன், ஆனாலும் இந்த காரியத்திலே எந்த மாற்றமும் இல்லை, இதற்கு மேல் நான் என்னுடைய காரியத்தை ஜெயிப்பேன் என்று நம்பிக்கை அற்று போய்விட்டேன், அவ்வளவுதான், முடிந்து விட்டது என்ற சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், இந்த முடியாது என்ற சூழ்நிலையிலும் நீங்கள் ஜெயத்தை பெற ஒரு நல்ல வழியைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போகிறார். அன்றைக்கு யோசபாத்திற்கு விரோதமாக எழும்பின சில ஜனங்களை பார்த்து யோசபாத்தும் அப்படித்தான் புலம்பிக் கொண்டிருந்தான். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஜனங்களுக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லையே, எங்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லையே, எங்கள் கண்கள் உம்மைத்தான் நோக்கி கொண்டிருக்கிறது, ஆனாலும் நாங்கள் நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிறோமே என்று கலங்கும் போது ஆண்டவர் அநேக ஆலோசனைகளை சொல்லுகிறார். இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, என்னுடையது என்ற அநேக காரியங்களை சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த வார்த்தையை கேட்ட அவன் அதற்கு பின்பு அவன் யுத்தத்திற்கு போகிறான். ஆயுதம் அணிந்தவர்களாய்த்தான் போகிறார்கள், ஆனால் யுத்தத்திற்கு போய் அவர்கள் யுத்தம் செய்யவில்லை, மாறாக அவர்கள் ஒன்றை செய்தார்கள், கர்த்தரை பாடி துதிக்க ஆரம்பித்தார்கள். அவருடைய கிருபை என்றும் உள்ளது, எங்களுடைய பலத்தினால் இது முடியாது, அவருடைய கிருபை என்னுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று ஆண்டவரை பாடி துதிக்க துதிக்க, ஆண்டவருடைய கிருபையை போற்றி பாட பாட ஆண்டவர் அங்கே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். அதாவது இவர்கள் யுத்தம் செய்யவில்லை, பாடி ஆண்டவரை ஆராதித்தார்கள், அவ்வளவுதான். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு விரோதமாய் இருந்த இரண்டு கூட்டத்தாருக்கும் நடுவே ஆண்டவர் விரோதத்தை ஏற்படுத்தி அவர்கள் இரண்டு பேர் தங்களுக்குள்ளாய் வெட்டுண்டு மடிந்து போனார்கள். அவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதித்து விட்டு பார்த்தால் எல்லோரும் அங்கே விழுந்து கிடக்கிற நிலைமையை பார்த்தார்கள். எனக்கு பிரியமான தேவஜனமே, இவர்கள் முயற்சி செய்தவரை, இவர்களுடைய திறமையை பயன்படுத்தினது வரை இவர்கள் சோர்ந்து போனார்கள். ஏன், ஒரு நிலையில் எங்களால் முடியவில்லை ஆண்டவரே என்று ஆண்டவருடைய பாதத்தில் வந்து விழுந்தார்கள். எப்பொழுது ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தார்களோ, அதாவது இப்படி யுத்தம் செய்ய வேண்டும், அப்படி யுத்தம் செய்ய வேண்டும் என்ற நினைப்பை எல்லாம் விட்டுவிட்டு கர்த்தரை பாடி துதி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு சென்றார்கள். அவர்கள் துதிக்க துதிக்க அங்கு இவர்களுக்கு விரோதமாயிருந்த காரியங்கள் விழுந்து கொண்டிருந்தது. இவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கும் போதே அவர்களுக்குள்ளாய் பிரச்சனை உண்டானது. இவர்கள் பாடி துதித்து முடித்து பார்க்கும் போது எல்லாரும் வெட்டுண்டு விழுந்து கிடந்தார்கள். எனக்கு பிரியமான தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழல் இருக்கும் என்றால், என்னால் என்ன செய்வதென்றே தெரியவில்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை என்னவென்றால், துதியுங்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உன்னத தேவனை உயர்த்தி துதியுங்கள். உங்களுக்கு முன்பாக மலை போல இருக்கிற பிரச்சனைகள் கூட விழுந்திருப்பதை நிச்சயம் காண்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.